வணக்கம் மக்களே! இன்றைக்கி நம்ம ஆர்கானிக் சோப் தயாரிக்க போகிறோம். வீட்டிலேயே நம்ம இது தயாரிக்கிறது. இதுக்கு நான் பச்சை பயிறு எடுத்திருக்கிறேன். அடுத்து சோப்போட முக்கிய பொருள் இதுதான். அடுத்து நான் வேப்பிலை எடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் மஞ்சள் தூள் சேர்க்கலை இப்போதைக்கு. இதெல்லாம் நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பச்சை பயிரை நல்லா மாவு மாதிரி சலித்து எடுத்துக்கிட்டேன். வடிகட்டில் போட்டு சலித்து எடுத்தது. இது இந்த மாவு பதம் இந்த மாதிரி இருக்கணும். நல்லா நைஸாக இருக்கணும் தொட்டு பார்க்கும்போதே. அடுத்து நம்ம தேங்காய் எண்ணெய் வீட்டிலையே ஆட்டின தேங்காய் எண்ணெய் போய் செக்கில் ஆட்டிட்டு சுத்தமான தேங்காய் எண்ணெய் 1% கூட கலப்படம் இல்லை. இதை நான் ஏற்கனவே மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் நாங்கள் இன்னும் ஒரு பவுலில் இப்படி போட்டு சோப்போட முக்கிய பொருளை டிஸ்டில்டு வாட்டர் ஊற்றி நல்லா சொல்யூஷன் ஆக்கிக்கிட்டு அதை இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த சொல்யூஷன் கை காலில் பற்றக்கூடாது, எரியும். கண்ணில் பட்டுச்சுன்னா பாதிப்பை உண்டாக்கும். அதனால் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். இதை நல்லா ஒரு இப்போதைக்கு ஒரு கரண்டி வச்சோ கிண்டிக்கலாம். அப்போ தான் கெட்டிப்படாமல் இருக்கும். இதை நம்ம ஒரு தோசை மாவு பதத்துக்கு நான் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிடுவேன். இதில் வேப்பிலை நம்ம சாறாக அரைச்சி வச்சது எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த பாருங்கள், நான் ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி போட்டு வச்சுருக்கேன். வேப்பிலை சாறு நல்ல க்ரீன் கலரில் இருக்குல்ல. சோப் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நான் பச்சை பயிரையும் வேப்பிலையும் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி சும்மா வீட்டு யூஸ்க்குனால நான் ஒரு பிளேட்டில் மாட்டி அதை சோப் சும்மா கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னாலும் இந்த சோப் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த சோப் இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. 40 நாள் ஆனதுக்கப்புறம் தான் இந்த சோப் யூஸ் பண்ணணுமே. 40 நாள் ஆனால் தான் இது முழுமையான சோப். இந்த மாதிரி நம்ம சேனலில் ஏபிசி சோப், கேரட் சோப், தனியாக பீட்ரூட் சோப், ஆலோவேரா வித் லாவெண்டர் ஃப்ளேவர், இந்த மாதிரி சோப்லாம் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள்.